காரைக்குடி சிக்கன் கிரேவி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1.5 குழிக்கரண்டி ஆயில் விட்டுக்கோங்க. பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 3 பொடியை கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. தக்காளி 3 பொடியை கட் பண்ண சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் 2 கீரி சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம இது மிக்ஸர் ஜாரில் பாதி எடுத்து அரைச்சிக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த சிக்கனை சேர்த்துருங்க. சிக்கன் நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 செகண்ட்ஸ் வதக்கிக்கோங்க. இப்போ மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காரைக்குடி சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. ஒரு 3 விசில் நல்லா வெந்துடும். கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா